வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நிறைய பேர் கனவுகளோடு தான் சில விஷயங்கள ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஒரு சாதாரண ஒரு தொழிலானாலும் சரி, அது ஒரு சாதாரண ஒரு வேலையானாலும் சரி. இதெல்லாம் செய்யணும். நம்ம அம்மா, அப்பா போல நம்ம கஷ்டப்படக்கூடாது. அவங்கள காட்டிலும் ஒரு 2 மடங்காவது நல்லா வாழ்ந்து காட்டணும். நம்ம அவமானப்படுத்தணும் முன்பா நல்லா வாழணும். நம்ம சொந்தக்காரங்க மத்தியில் நல்லா வாழணும் தான் நல்ல பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு கனவுகள் இருக்கும். அந்த கனவுகள் நோக்கி அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல ஜர்னி போயிட்டுருக்கும். இதனிடையிலே வரக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த கடன். இந்த கடனை பத்தி சொல்லணும்னா, அதுக்கு நெறைய விஷயங்கள் சொல்லலாம். அதாவது நம்ம ஏமாந்து போறது ஒண்ணு, இன்னொன்னு நம்ம செய்யக்கூடிய தொழில்ல ஏதாவது ஒரு நஷ்டம் வருது ஒண்ணு. நம்ம எதிர்பாராம நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஒருவேளை அதுபோல கடன் நமக்கு வரும்பொழுது, நம்ம அறியாம நம்ம ஒரு கனவு வச்சிருப்போம் இல்லையா? இதெல்லாம் செய்யணுன்ட்டு அந்த கனவே நம்ம மறந்துட்டு இருப்போம். ஏன்னா, இந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வந்தா போதும்டா சாமி. இதுதான் பெரிய தலைவலியா இருக்கு. என்னுடைய கனவு நிறைவேறினா கூட பரவால்ல. சராசரியான ஒரு சாதாரண மனுஷன் மாரி வாழ்ந்துட்டு போனா போதும். சாப்பாடுக்கு பணம் தான் போதும். சாதாரண வீட்ல வாழ்ந்தா போதும். இந்த பிரச்சனையிலேருந்து நீங்க வெளிய வந்தா போதுன்ற அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை மாறி இருந்தா, ஒரு வேளை பல ஏக்கங்களோடு அது என் கனவெல்லாம் அவ்வளோதான் பாஸ் என்னால முடிஞ்சு போச்சு லைஃப் அப்படி நீங்க நெனச்சிருந்தீங்கன்னா, இந்த வீடியோ முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பெரிய மகா கடை. அதாவது அந்த கடைய பொறுத்தவரைக்குமே உங்களுக்கு வந்து சில்வர் பாத்திரமும் இருக்கு, பித்தள பாத்திரங்களும் இருக்கு, வெள்ளி பாத்திரங்களும் இருக்கு, தங்க விதமான நகைகளும் இருக்கு. எல்லா வித பொருட்களும் விற்கக்கூடிய ஒரு கடை. அந்த கடையில பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர் பாத்திரம் வாங்கும்போது அது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல பழைய அலுமினியம் பாத்திரம்லாம் போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல வாங்கிக்கலான்ட்டு சில பேர் வந்து அலுமினியம் பழசெல்லாம் போட்டு போவாங்க. அப்படி போடப்பட்ட ஒரு அலுமினிய பானை அந்த இடத்துல இருக்கு. அந்த பானைய ஒரு ஓரமா தான் வச்சிருக்காங்க. ஏன்னா, அது எப்படி நசுக்கி அது ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. இதனிடையில மற்ற சில்வர் பாத்திரங்கள், மற்ற பாத்திரங்கள்லாம் அந்த பானைய பார்த்து சிரிக்குது. "நீ எப்படி நசுக்க போட போற? நீ இந்த லெவலுக்கு வந்து நீங்க எங்க பக்கத்துல நிக்கக்கூட உனக்கு தகுதியே கிடையாது. ஆல்மோஸ்ட் ஓட்ட உடைச்சல் தான்ட்டு உங்க வீட்ல இருக்கிறவங்களே நீங்க வேஸ்ட்டு சொல்லி தான் உங்கள போட்டுட்டு எங்கள புதுசா வாங்கிட்டு போறாங்க. ஸோ உன்ன பொறுத்தவரைக்குமே நீ வேஸ்ட்டு. நீ அவ்வளோதான்." அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான சில்வர் பாத்திரங்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுருச்சு. அதே நேரத்துல பக்கக்கூடிய நகைகள் நகையும் சும்மா நினைக்கல. அலுமினிய பாத்திரம் எங்கே இருக்குது, தங்க நகைகள் எங்கே இருக்குது, உங்களை வந்து எங்கள் பக்கத்தில் மூட்டை கட்டி வைக்க கூட தகுதி கிடையாது என்று எல்லாமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. வர உடஞ்ச பாத்திரம், ஓட்ட பாத்திரம்னு நிறைய விதமான கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது போல் ஒரு சூழ்நிலையில் அந்த பாத்திரத்தை அந்த உரிமையாளர் எடுத்து போய்ட்டு ஒரு ஆள்கிட்ட கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாத்திரத்தை நசுக்கிறாரு. பெரிய சுற்றி போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய நகைகள் மற்றும் அந்த ஷோரூமில் இருக்கக்கூடிய மற்ற பாத்திரங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், நம்ம நினச்ச மாதிரியே இவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. செம்ம அடி வாங்குறான், அடுத்தது இவனை உருக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க நிறைய பாத்திரங்களை பார்த்துருக்காங்க. அதுபோல் இந்த அலுமினிய பாத்திரத்தை அவங்க நினைக்கிறாங்க. அது அடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அலுமினியத்தை உருக்குறதுக்காக ஒரு பெரிய கடாயில் போட்டு நெருப்பில் உருக்குறாங்க. அதன் கூடவே எக்கையும் கலக்கிறார்கள். ஸோ எக்கு கலக்கும் பொழுது அங்கே வேறு விதமான கலவை உருவாகுது. இதெல்லாம் மற்ற பாத்திரங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கு. அந்த அந்த அலுமினிய பாத்திரம் எக்கோடு சேர்ந்து எஃகு அலுமினியமாக உருவாகுது. அதை ஒரு பெரிய பெட்டியாக செய்கிறார்கள். இந்த பெட்டி என்ன பெட்டின்னு பார்த்தீங்கன்னா, பொருட்களை வைக்கக்கூடிய ஒரு பெட்டி. அதாவது தங்க நகைகளை வைக்கக்கூடிய ஒரு சேஃப் கார்டு போல் அதை செய்கிறாங்க. இவங்க கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடக்குது. இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த அலுமினிய பாத்திரத்துக்கு வந்த நம்பிக்கை என்ன? இந்த அலுமினிய பாத்திரம் நம்ம நசுங்கி எப்படி தூக்கி போட போகிறாங்கன்னு நினச்சோம். ஆனால் நமக்கு முன்னாடி ஒரு பெட்டியாக வந்து அவங்க கண்ணு முன்னாடி நிற்கவோ அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், அப்பேற்பட்ட அந்த அலுமினிய அலாய்டு சொல்லக்கூடிய அந்த பெட்டியில் இந்த தங்க நகைகள்லாம், அதாவது ஷோரூமில் வேலைலாம் முடிஞ்சிச்சுன்னா கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா நகையும் எடுத்து ஒரு இடத்துல வைப்பாங்க இல்லையா, அது போல் ஒரு சேஃப் கார்டாக தான் இந்த அலுமினியம் எஃகு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த பெட்டியை செஞ்சுருக்காங்க. அதுக்குள்ளே எல்லாத்தையும் வைக்கிறாங்க, அந்த டோரை மூடுறாங்க. இப்போது மற்ற கிண்டல் பண்ணிட்டு இருந்த அனைத்து விதமான பாத்திரங்களும் சிரிக்கிறத நிறுத்திட்டு அப்படியே அமைதியாயிருச்சு. இவனை ரொம்ப கேவலமாக நினச்சிட்டு இருந்தோம். இவன் வந்து ஓட்ட ஒழுகக்கூடிய பாத்திரமாக நினச்சிட்டு இருந்தோம். தூக்கி எறியக்கூடிய ஒரு பாத்திரமாக நினச்சிருந்தோம். இவனுக்கு இவ்வளோ பெரிய மறு உருவமா, இவனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைதான்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக எதிர்பார்த்துருந்தாங்க. இது கூட பத்தாது, இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டியை வந்து பூஜை அறையில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது ஆயிடுச்சு. ஸோ சில நேரத்தில் இந்த அலுமினிய பாத்திரம் போல தான் நம்மளுடைய சூழ்நிலை இருக்கும். நம்மளை நசுக்கி போட்டிருப்பாங்க. இதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு இதை தூக்கி போட்டுட்டு வேறு ஏதாவது வாங்கிக்கலாமா கூட சில பேருக்கு தோணும். இவனை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா, இவன் வந்து வேலையை வாங்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, இவனை வேணான்னு துரத்தி அமைச்சிடுவாங்க வேலையில். வீட்லேயும் அவங்கள அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஒரு நடப்பணமாக தெரிஞ்சிருப்பாங்க. வந்தால் சாப்பாடு போடுப்போ
ஒரு நாயை போல் நம்மளை கருதி அப்படி நடிச்சு வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட மனசு நொந்து போய் நம்ம எப்படி இருக்கலாம்னு நினச்சோம், ஆனால் நம்ம சூழ்நிலைக்கு இப்படி இருக்கே, நம்ம ஒரு ஓட்டை புடைச்ச பாத்திரமாகவே மாறிட்டோமே, ஒரு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, நமக்கு மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இப்படி வாழணும்னு நினச்சோம், நம்ம அப்பா அம்மா விட நல்லா வாழணும்னு நினச்சோம், இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா அவங்க மாதிரி இருந்தால் கூட போதும், அந்த லெவலுக்கு என் சூழ்நிலை மாறிட்ட அளவுக்கு உங்கள் சூழ்நிலை இருந்துச்சுன்னா, இந்த அலுமினிய பாத்திரம் தான் இப்போ உங்களை நசுக்கிறது. உங்களுக்கு நசுக்கக்கூடிய சூழ்நிலை வருது, உங்களை சுற்றியில் அடிக்கிறாங்களா, உங்களை வந்து நசுக்கிறாங்களா, நீங்கள் உங்களுடைய இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை வந்து உங்களுடைய ஐடென்டிஃபை எல்லாமே அழிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதா, அவ்வளோதான். அப்படி சூழ்நிலை வருதா, பொறுமையாக இருங்க. இதுக்கு மறு உருவம்னு ஒன்று இருக்குது. மொத்தமாக அழித்த பிறகு அதே அலுமினியம் கூட எக்கு கலக்குது. இந்த எக்குன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உறுதியே சொல்லுது. ஸோ நம்ம வாழ்க்கையில் என்ன விதமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அடிக்கப்படும் பொழுது உறுதியாக்க சில விஷயங்கள் கடவுள் கூட சேர்ப்பார். அப்படி சேர்க்கும் பொழுது ஒரு அழகிய பெட்டியாக உங்கள் வாழ்க்கை மாறும். அந்த பெட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க முன்பாடி சாதாரணம் நிற்கக்கூடிய பெட்டியாக இருக்க மாட்டீங்க. எந்தெந்த நகைகள்லாம் பெருமை பேசிட்டுதோ அதற்குள்ளே உங்களுக்குள்ளே வர மாதிரி, உன்னை தேடி வர மாதிரி, உங்களுக்குள்ளே தஞ்சம் புகிற மாதிரி உங்கள் சூழ்நிலை மாற்றி விடுவார். அது மட்டும் கிடையாது, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களோட உயர்வு பெருசாக இருக்கும். ஸோ எந்த நேரத்திலும் உங்களுடைய கனவுகளை விடாதீங்க. நீங்கள் கற்பனை செஞ்சு வச்சுருக்க விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குது. பைபிளில் இது போல் ஒரு சம்பவம் இருக்குது. இது போல் நான் பைபிள் எடுத்து சொல்லும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மதத்தை கழிச்சிட்டு நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. பைபிளில் ஜோசப்னு ஒருத்தர் இருந்தார். நான் ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்கிறேன். இந்த ஜோசப்புக்கு நிறைய விதமான கனவுகள் வரும். சில விஷயங்கள் வந்து அவன் சொல்லுறதுலாம் நடந்தும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவன் ஒரு தடவை கனவு காண்றான். அந்த கனவுல பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் தம்பிகளாக தன்னை வணங்குற மாதிரியும் தன்னுடைய அப்பா கூட தன்னை வணங்குற மாதிரியும் ஒரு கனவு காண்டு அவங்க அப்பா அவங்ககிட்ட சொல்கிறான். அப்போ எல்லாரும் அவனை திட்டுறாங்க. உனக்கு இவ்வளோ திமிர் வந்துருச்சா, நீ எவ்வளோ பெரிய ஆளா என்று அவனை திட்டுறாங்க. ஆனால் அண்ணன் தம்பியும் திட்டுறாங்க. அண்ணன் தம்பி திட்டுறது மட்டும் கிடையாது, இவனுக்கு இவ்வளோ சின்ன பையன் நம்மளை வந்து இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டான், இவனை வந்து எதாவது பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு நாள் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அண்ணன்களை பார்க்க மைதானத்துக்கு போகிறான். ஆடுகள் மேய்க்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது அவங்க தூரத்துலேருந்து வரும்போது இவங்க பிளான் பண்ணிட்டாங்க, இவனை வந்து ஒன்று கொன்னுடணும் இல்லாட்டி எதாவது பண்ணிடணுன்ட்டு அவனை கட்டி ஒரு குழியில் போடுறாங்க. அவனை ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தனியாக வச்சிடுறாங்க. குழியில் போட்டால் நமக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு அந்த குழியிலேருந்து எடுத்து அவனை வந்து விற்றுடுறாங்க. வெளியே போகக்கூடிய ஒரு அந்நியர்கள்கிட்ட விற்றுடுறாங்க. அவங்க அப்பா கிட்ட வந்து புலி அடிச்சிச்சு, ஒரு கெட்ட மிருகம் அடிச்சிச்சு, இந்த பாருங்கள் துணியெலாம் கிழிச்சிச்சுன்ட்டு அவன் துணியை கிழிச்சு இவங்களே காட்டிடுறாங்க. ஸோ அவங்க அப்பா நம்பிட்டார், செத்துட்டார் நம்பிடுறார். இது போல் அவன் அடிமையாக விற்கிறக்கூடிய இடத்துல வந்து அவன் சொல்கிற விஷயம்லாம் ஒன்று ஒன்று நடக்கும். நிறைய பேர் ரொம்ப போராமப்படுறாங்க. அந்த சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா அவனை நசுக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு மறுபடியும் ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் பார்த்தீங்கன்னா அப்பயே அவனுடைய உயர்வை பற்றி அவன் கனவை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்லுவான். சில விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் அவன் எந்த இடத்துல ஜெயிலில் இருக்கிறானோ அந்த இடத்துல அந்த ராஜாவுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வெகுமதி தரப்படும் சொல்லப்படுறது. அந்த நேரத்தில் எல்லாரும் கண்டுபிடிக்காத சூழ்நிலையில் இவனுக்கு அந்த ஒரு வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக்கிறான். அந்த ராஜா கண்ட கனவு என்ன, அதுக்கு என்ன விளக்கம்னு டீட்டெயிலாக சொன்னோன்னே ராஜா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவனுக்கு ஒரு பெரிய உயர்வை கட்டளையிடுறாரு. அந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருந்த அவன், ஒரு ஜெயிலுக்கு எழுதியாக இருந்த அவன் பெரிய ராஜாவுக்கு இணையான ஒரு பொசிஷனில் வர்றான். இங்கே இந்த அண்ணனுங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த தேசத்தில் அவங்களுக்கு எந்த உணவும் கிடைக்காத பட்சத்தில் பக்கத்து தேசத்தில் ஏதாவது ஃபுட்டு கிடைக்குன்னு வரும்பொழுது இவனை சந்திக்கிறாங்க. அவங்களால இவனை ஐடென்டிஃபையே பண்ண முடியல. அந்த அளவுக்கு அவனோட உயர்வு பெருசாக இருக்குது. கடைசியில் ஒன்றா ஆகுறாங்க. அவன் வந்து அவங்கள மன்னிக்கிறான். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி உங்கள் உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. உங்களை நண்பர்களை தள்ளினாலும் சரி, உங்கள் அண்ணன் தம்பி உங்களை திட்டினாலும் சரி, உங்களை அப்பா அம்மா உங்களை மதிக்காமல் போனாலும் சரி, உங்கள் உயர்வை கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னா அதே திட்டினவங்க உங்கள் முன்னாடி வந்து நிற்க முடியும். அந்த சூழ்நிலை வரும். அதனால் எந்த நேரத்திலும் கவலைப்படாதீங்க. தனியாக இருக்கிறோமே, நமக்காக யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களோடு இருக்கிறார். கடவுள் வந்து சாதாரணமாக விஷயம் நினச்சிக்காதீங்க. இந்த பெரிய உலகத்தில் நீங்கள் ஒரு சின்ன புள்ளி தான். இந்த உலகம் போல் பல உலகங்களை படைத்த கடவுள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள், உங்களுக்காக நிறைய திட்டங்களை வச்சுருக்கார். உங்கள் கூடவே தான் இருக்கார். சோர்ந்து போகாதீங்க, மனம் தளர்ந்து போகாதீங்க. நீங்கள் மேலே வருவீங்க. நம்பிக்கையாக இருங்க. நம்பிக்கை எப்பவுமே விட்டுறாதீங்க. உங்களுக்காக கடவுள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு போதுமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. போதுமாக்கும் மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.